யாவரும் சேர்ந்து இந்த காலவெள்ளை கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். அவருடைய நாமத்தை நம்முடைய நாவினாலே புகழ்ந்து நம்முடைய உதடுகளினால் நாம் அவரை போற்றி நம்முடைய வாயினால் அவரை பாடி அவரை மகிமைப்படுத்தும்படியாக இந்த ஆராதனையிலே அவருடைய பாதத்திலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். தேவர்களில் அவருக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் அவருக்கு ஒப்பானவர் யார்? சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் அவரே பெரியவரும் அவரே சிறந்தவருமாயிருக்கிறார். அவரே வல்லமையும் அவரே மகத்துவம் நிறைந்தவருமாயிருக்கிறார். அந்த தேவன் இந்த காலவெளியில நாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போமாக. ஜீசஸ். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? சிங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். சிங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? பாடுவோமா? எஸ். உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்களும் உணவா உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்களும் உணவா உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல் யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல் யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும்
தாகம் கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் அதிசயம் இன்னும் அற்புதம் செய்திடுமே. நாம் அதிசயம் இன்னும் அற்புதம் செய்திடுமே. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? எஸ், உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கே உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஜீசஸ், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் வானத்திலும் பூமியிலும் யார்? இன்னும் ஒரு முறை, வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? Amen. Glory to God. செங்கடலை பிளந்தவர், அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினவர், யோர்தானை பிளந்து இஸ்ரவேல் மக்களை வழி நடத்தினவர், மேக ஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் இருந்து இஸ்ரவேலை மக்களை வழி நடத்தி வந்த தேவனாகிய கர்த்தர் இன்று உங்களையும் என்னையும் வழி நடத்தும்படியாக இதோ பரிசுத்த ஆவியானவர் நம்மத்தில் அவரை சுவாடி கொண்டிருக்கிறார். அவருடைய மகிமையான அனுபவத்திற்குள்ளாக நம்மை நடத்தும்படி, அந்த உன்னத அனுபவத்திற்குள்ளாக உங்களை கொண்டு போகும்படி இதோ கர்த்தருடைய ஆவியானவர் நம் நடுவிலே அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஓ, அந்த பரலோக ராஜாவை நாம் தொடர்ந்து நாம் பாடி அவரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. பரலோக பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒவ்வொரு பகுதியும் ஆவிக்குள்ளாக மகிமையான அனுபவத்திற்கு நேராக கர்த்தருடைய ஆவியானவர் நடத்துங்க. உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்மை ஆராதிக்க வந்திருக்கிற ஜனங்களின் நடுவிலே வல்லமையாய் உம்முடைய கிரியைகளை கர்த்தர் காட்டுவீராக. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுத்தும். உலகெங்கும் இந்த ஆராதனை இணைந்திருக்கிற உம்மை ஆராதிக்கிற நம்முடைய ஜனங்களின் நடுவில் கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும். நம்முடைய ஆசீர்வாதம் நிறைவாய் கடந்து வரட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் யாவரும் தொடர்ந்து பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. இந்த பாடல் ஆராதனைக்கு உங்களை ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வரவேற்கிறேன். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு நாம் ஆராதனை செய்வோம். கம்பீரமாய் பாடி அவருடைய நாமத்தை ஆட்பரிப்போமாக. Glory to God. கிருபாசனபதியே, உம் கிருபைகள் தர வேண்டுமே, ஏழையின் புகழிடுமே, பக்தர்களின் மறைவிடமே. பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஜீசஸ், அன்றைக்கு தானியேலுக்கு சிங்க கெபி கூட அது இன்ப வீடாய் மாறினது. அதுபோல இந்த நாளிலே கர்த்தருடைய பாதத்தில் நாம் வந்திருக்கிறோம். கர்த்தருடைய வீடு, அவர் வாசம் பண்ணுகிற இந்த ஸ்தலம் நமக்கு இன்ப வீடாய் கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறார். இந்த இன்ப வீட்டில் நாம் மகிழ்ச்சியோடு சந்தோஷமாய் கரங்களை தட்டி பாடி கர்த்தரை நாம் ஆராதிப்போமாக. Glory to God. Jesus. கிருபாசனபதியே,
உம் கிருபைகள் தர வேண்டுமே, கிருபாசனபதியே உம் கிருபைகள் தர வேண்டுமே. ஏழையின் புகழிடமே, பக்தர்களின் மறைவிடமே, ஏழையின் புகழிடமே, பக்தர்களின் மறைவிடமே, கிருபாசனபதியே கிருபைகள் தர வேண்டுமே, கிருபாசனபதியே கிருபைகள் தர வேண்டுமே. உந்தனின் பாதம் பணிந்தான் முட்கள் கூட பூவாகும், உந்தனின் பாதம் பணிந்தான் முட்கள் கூட பூவாகும். சிங்கத்தின் கேள்வி கூட பவிடான் மாறிடும், சிங்கத்தின் கேள்வி கூட பவிடான் மாறிடும். சனபதியே கிருபைகள் தர வேண்டுமே, கிருபாசனபதியே கிருபைகள் தர வேண்டுமே. வேதத்தை நாம் சுமந்தான், சத்திய வேதம் நம்மை சுமக்கும், வேதத்தை நாம் சுமந்தான், சத்திய வேதம் நம்மை சுமக்கும். பாதைக்கு வழிகாட்டும் சோதனையில் கிருபாசனபதியே கிருபைகள் தர வேண்டுமே. சொல்லுவோமா? கிருபைகள் தர வேண்டுமே. சந்தோஷ விண்ணொழியே, சாந்தத்தின் சொரூபியே, சந்தோஷ விண்ணொழியே, சாந்தத்தின் சொரூபியே, பொறுமைக்கு அதிபதியே, அருமை இரட்சகரே, பொறுமைக்கு அதிபதியே, அருமை இரட்சகரே, கிருபாசனபதியே கிருபைகள் தர வேண்டுமே. சொல்லுவோமா? ஓ கிருபைகள் தர வேண்டுமே. உந்தனின் பாதம் பணிந்தான் முட்கள் கூட பூவாகும், உந்தனின் பாதம் பணிந்தான் முட்கள் கூட பூவாகும். சிங்கத்தின் கேள்வி கூட பவிடான் மாறிடும், சிங்கத்தின் கேள்வி கூட கிருபாசனபதியே கிருபைகள் தர வேண்டுமே, கிருபாசனபதியே கிருபைகள் தர வேண்டுமே. ஏழையின் புகழிடமே, பக்தர்களின் மறைவிடமே, ஏழையின் புகழிடமே, பக்தர்களின் மறைவிடமே, கிருபைகள் தர வேண்டுமே. கிருபாசனபதியே கிருபைகள் தர வேண்டுமே. சந்தோஷ விண்ணொழியே, சாந்தத்தின் சொரூபியே, பாடுவோம். சந்தோஷ விண்ணொழியே, சாந்தத்தின் சொரூபியே, பொறுமைக்கு அதிபதியே, அருமை இரட்சகரே. சொல்லுவோமா? ஓ பொறுமைக்கு அதிபதியே, அருமை இரட்சகரே, கிருபைகள் தர
ஏழையின் புகழிடமே, பக்தர்களின் மறைவிடமே, ஏழையின் புகழிடமே, பக்தர்களின் மறைவிடமே, ஏழையின் புகழிடமே, பக்தர்களின் மறைவிடமே, ஏழையின் புகழிடமே, பக்தர்களின் மறைவிடமே, கிருபாசனபதியே கிருபைகள் தர வேண்டுமே, கிருபாசனபதியே கிருபைகள் தர வேண்டுமே, கிருபாசனபதியே கிருபைகள் தர வேண்டுமே. அவருடைய பாதம் நாம் வரும்போது, ஓ glory to God, முட்கள் கூட பூவாகும் என்று பாடினோம். உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில எந்த முட்கள் நம்மளை நெருக்குகிறதா இருந்தாலும், அன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அப்படிதான் ஒரு முள் இருந்தது என்று வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். அவருக்கு ஒரு முள் இருந்தபோது அவர் ஆண்டவரிடத்தில் கேட்ட ஒரே ஒரு காரியம், இந்த முள்ளை என்னிடத்திலிருந்து எடுத்துருங்க. ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, என் கிருபை உனக்கு போதும். ஆண்டவருக்கு லேசான காரியம். பவுலுக்குள்ளாக இருக்கிற முள்ளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அதை எடுத்து போட பவுல் கேட்கணும்னே இல்லை. ஆனாலும் ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம் என்ன, என் கிருபை உனக்கு போதும். எஸ், அவன் பிரியமானவர்கள். அவருடைய சமூகத்திலே, அவருடைய பாதத்திலே அவரை நாம் ஆராதிக்க, நாம் அவருடைய சமூகத்தில் நாம் வரும்போது, அவருடைய கிருபை, அவருடைய கிருபாசனத்திலே நாம் வரும்போது, வந்து நிற்கும் போது, அவருடைய கிருபை நம்மை நடத்துகிறதா இருக்கிறது. அவருடைய கிருபை நம்மளை தாங்குகிறதா இருக்கிறது. அந்த கிருபை நம்மளை வழி நடத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆகதான் முட்கள் கூட பூவாகுமா. அவருடைய சமூகத்திலே, அவருடைய பாதத்திலே நாம் மகிழ்ச்சியோடு நாம் அவரை ஆராதிக்கும் போது, விடுதலையோடு நாம் அவரை மகிமைப்படுத்தும் போது, எஸ், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற முள்ளாய் காணப்படுகிற எல்லாம் ஓ பூவாய் அது மாற்றுகிறது. ஏனென்றால் அவருடைய பிரசன்னத்திற்குள்ளாக நமக்குள்ளாக இருக்கிறதானது வேதனையான, நம்மளை வேதனை உண்டு பண்ணுகிற காரியங்களை நாம் மறந்து கர்த்தருடைய சமூகத்தில் நாம் விடுதலையோடு நாம் அவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த அனுபவம், அவரை பாடுகிற அவரை அந்த அனுபவம், அவரை புகழுகிற அந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில அது பூவை போல நம்முடைய வாழ்க்கையில் அதை நம்மளை மாற்றுகிறதா இருக்கிறது. நம்மையும் அறியாமல் நமக்குள்ளாக ஒரு வாசனை வீசக்கூடியதாய், ஓ ஹல்லேலூயா, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அதை முகருகிறவராய், ஓ அவர் பெரியவராய் இருக்கிறார். அந்த தேவனை நாம் இந்த வேளையில் நாம் ஆராதிக்க போகிறோம். வேதம் சொல்லுகிறது, துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரங்களும் வல்லமையும் அவருக்கே உரியது என்று ஓ யோவான் சொல்லுகிறார். அவர் அதற்கு பாத்திரர் என்று, அவர் அதற்கு பாத்திரராம். அந்த பாத்திரரை நாம் இந்த வேளையில் நாம் ஆராதிக்க போகிறோம். கிருபைகள் என்னில் பெருக செய்தீரே ஸ்தோத்திரம், உம் கரங்களால் என்னை அணைத்து கொண்டீரே ஸ்தோத்திரம். எஸ், அது எத்தனை உண்மைங்க. அது அவருடைய கிருபை மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லைனா, அவருடைய கரங்கள் நம்மளை அணைத்துக் கொள்ளலைனா, இன்றைக்கு நாம் இங்கே இருப்போமா? இன்றைக்கு இங்கே நாம் இங்கே நிற்போமா? இன்றைக்கு நாம் இங்கே நிற்கிறோம் என்றால் அவருடைய கரங்கள் நம்மளை அணைத்து கொண்டபடினாலதான், அவருடைய கிருபைகள் நம்ம வாழ்க்கையில அது பெருகினபடினாலே இன்றைக்கு கர்த்தரை நாம் மகிழ்ச்சியோடு ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் விடுதலையோடு நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவரை நாம் உயர்த்தி கொண்டிருக்கிறோம். ஆராதிப்போமாக. Jesus, glory to God. Hallelujah. கிருபைகள் என்னில் பெருக செய்தீரே ஸ்தோத்திரம், உம் கரங்களால் என்னை அணைத்துக் கொண்டீரே ஸ்தோத்திரம். சொல்லுவோமா? கிருபைகள் என்னில் பெருக செய்தீரே ஸ்தோத்திரம், உம் கரங்களால் என்னை அணைத்துக் கொண்டீரே ஸ்தோத்திரம். துதிக்கும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. துதிக்கும்
செய்திரே ஸ்தோத்திரம். கரங்களால் என்னை அணைத்துக் கொண்டிரே ஸ்தோத்திரம். துதிக்கும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. துதிக்கும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. சோதனை என்னில் வந்த போதும் நீர் காத்தீர். வேதனை என்னில் வந்த போதும் கிருபை தந்தீர். சோதனை என்னில் வந்த போதும் நீர் காத்தீர். வேதனை என்னில் வந்த போதும் கிருபை தந்தீர். மகிமை கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. மகிமை கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. கண்ணே என்னில் வந்த போதும் நீர் துடைத்தீர். உம் கரங்களால் என்னை அணைத்து காத்துக் கொண்டீர். கண்ணே என்னில் வந்த போதும் நீர் துடைத்தீர். உம் கரங்களால் என்னை அணைத்து காத்துக் கொண்டீர். புகழும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. புகழும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. கிருபைகள் என்னில் பெருக செய்திரே ஸ்தோத்திரம். உம் கரங்களால் என்னை அணைத்து காத்துக் ஸ்தோத்திரம். கிருபைகள் என்னில் பெருக செய்திரே ஸ்தோத்திரம். உம் கரங்களால் என்னை அணைத்துக் கொண்டிரே ஸ்தோத்திரம். துதிக்கும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. துதிக்கும் உமக்கே தேவா, உமக்கே. மகிமை கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. புகழும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. புகழ்ச்சி கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. ஸ்தோத்திரங்கள் கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. வல்லமை கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. துதியோ கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. மகிமை கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. ஆராதிப்போமா சேர்ந்து உள்ளத்தினால். துதியோ கனமும் எல்லாம்
மகிமை கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே புகழ கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே துதிய கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே மகிமை கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. Hallelujah, rebakaladarabalabu துதிக்கும் எல்லா கணமும் உமக்கே தேவா, உமக்கே. அந்த ஆராதனைக்குரியவருக்கே ஓ நம்முடைய நாவினால் நாம் அவரை உயர்த்தி சொல்லுவோம். மகிமை எல்லா கணமும் அவர் உயர்த்தி சொல்லுவோமா? உமக்கே தேவா, உமக்கே. அந்த உன்னதமானவருக்கு புகழும் எல்லா கணமும் உமக்கே தேவா, உமக்கே. ஷனந்தரலரபகதரலரலபு நினல்லவ நினல்லவ. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ராஜாவாய் எங்கள் நடுவில் வீற்றிருக்கிறவரே, ராஜாவாய் சிங்காசனத்தில் இருந்து ஓ இந்த ஆராதனையில் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறவரே, உம்மை மனதார ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மனதார ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மனதாரமை போற்றி உம்மை புகழுகிறோம் ஆண்டவரே. நீர் செய்த எல்லாவற்றுக்காக, நீங்க செய்த எல்லா உபகாரங்களுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் வல்லவா, நீர் மகத்துவம் நிறைந்தவர். நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். மகிமையின் ஆவியானவரை நாங்கள் ஆராதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஜீசஸ். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையா எம்மை நிறைத்து ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையா எம்மை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். ஷனந்தரமக்கல நீர் ஆளுகை செய்யும். என்று அசைவாட்டும் அசைவாட்டும் ஞானது. எல்லாரும் ஒரே குரலா இப்போ அசைவாட்டும் அசைவாடும் ஞானது வா என்று அசைவாடும். அசைவாடுவீரா எங்கள் மத்தியில் அசைவாடுங்க. ஊற்றப்பட வேண்டுமே நாவே, ஊற்றப்பட வேண்டும் எங்கள் தேவா
ஆவியை பின்மாறியாக இங்கு ஒளிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, ஊற்றப்பட வேண்டும் எங்கள் தேவா. முன்மாறியாக அங்கு பொழிந்திட்ட ஆவியை பின்மாறியாக இங்கு பொழிந்திடுமே. என்று அசைவாடும் அசைவாடும் சொல்லுவோமா? ஆவியானது எங்கள் மத்தியில் அசைவாடுகிறவரே, வாடும் எங்களுக்குள்ளாய் ஒவ்வொருவருக்குள்ளாக ஆவியானது வா என்று அசைவாடும். ஜீசஸ் எலும்புகள் உயிர் பெற்று எழவே சேர்ந்து முழு மனிதனாகவே கேட்போமா? ஆவியானவரை எலும்புகள் உலர்ந்து போயிருக்கிற இப்பொழுதே ஆவியான உயிரடை செய்வராக சேர்ந்து முழு மனிதனாகவே இப்போ ஒரே குரலாய் ஏகோபித்து அசைவாட. ஆமென். ஒருவரே மகிமைப்படுவீராக என்று அசைவாடும் ஆவியானது வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் எம்மை நிறைத்து ஆளுகை செய்ய வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வல்லமையா எம்மை நிறைத்து நீ ஆளுகை செய்ய ஆளுகை செய்யும் ஆளுகை செய்யும் ஆளுகை செய்யும். அன்றைக்கு எசேக்கியாவே இந்த பள்ளத்தாக்குக்கு நேராய் கர்த்தர் கொண்டு சென்று எசேக்கியாவை பார்த்து சொன்னார், எசேக்கியாவே இதோ உனக்கு முன்பாக இருக்கிற அந்த உலர்ந்த எலும்புகளை பார், அந்த உலர்ந்த எலும்புகளை பார்த்து பேசு. எசேக்கியேல் அப்படியே அவர் செய்கிறார். உலர்ந்த எலும்புகள் உயிரடைந்தது. இந்த ஆராதனை வேளை நம் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தும் போது, கர்த்தரை நாம் துதித்துக் கொண்டிருக்கும் போது, அவரை மகிமைப்படுத்துகிற வேளையிலே நமக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கையில நம்மை சுற்றி இருக்கிற எந்த காரியங்களாக இருந்தாலும் அதை பார்த்து நாம் பேசும்போது, கர்த்தருடைய நாமத்தை நாம் தொழுது கொள்ளும் போது, ஓ ஹல்லேலூயா, கர்த்தர் அதிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை கர்த்தர் கொடுக்கிறார். அதில் கர்த்தர் நமக்கு ஒரு ஜெயத்தை கர்த்தர் கொடுக்கிறார். தேவ ஜனமே, அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் வல்லமுடையவர். அவர் ஒருவரே எல்லாவற்றுக்கும் காரணராயிருக்கிறார். அவரே அதற்கு காரணராயிருக்கிறார். என்ன ஒரு மகத்தான ஒரு ஸ்லாக்கியம்! அவரை நீங்க அப்பான்னு கூப்பிட, நாம் அவரை அப்பான்னு கூப்பிட
உலகத்திலே அவரை அறிந்தும் அறியாதிருக்கிற மக்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு ஆபிரகாமை பார்த்து, ஆபிரகாமே நீ எனக்கு முன்பாக உத்தமனாயிரு என்று சொன்ன அந்த தேவனை இன்றைக்கு நாம் அண்டிக் கொண்டிருப்பது என்பது, அவரை அப்பான்னு உரிமையாய் கூப்பிடும்படியான அந்த ஒரு ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கும் போது, இந்த ஆராதனையிலே அவரை நாம் இறுதித்தின் நாளத்தில் இந்த மகிழ்ச்சியோடு அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். அவர் மகிமைப்படுவாராக. அவர் நம்மத்தில் அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் நம்மத்தில் அவர் உலாவி கொண்டிருக்கிறார். 7 குத்து விளக்குகளின் நடுவில் உலாவினவர். கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியில வாசம் பண்ணுகிறவர். அன்றைக்கு சீனாய் மலையில தம்முடைய மகிமையை அனுப்பினவர். சிறைச்சாலையில தம்முடைய வல்லமையை காண்பித்தவர். பத்மு தீவிலே தம்முடைய ஆவியை அனுப்பினவர். இன்றைக்கு நம் நடுவில் அவர் மகிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அவர் மகிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், நாங்கள் நம்மை ஆராதிக்கிறோம். எல்லாவற்றும் கருத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து உடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் துதி ஆராதனையும் பாதம் வைக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.